வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் பண்ணை இயந்திரமயமாக்குதலில் சூரிய சக்தி மோட்டார் மூலம் பயன்பெற்ற பயனாளி ஆர் போதுராஜா. இவர் திண்டுக்கல் மாவட்டம் போடி மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் ஆவார். வேளாண்மையில் உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கோடு ஆட்கள் பற்றாக்குறையினை சமாளித்திட பண்ணை இயந்திரமயமாக்குதலில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சூரிய ஒளி மின் மோட்டார் அமைத்திட மானியத்தினை பெற்று அதன் மூலம் வேளாண்மையில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் வந்து ஒரு 10 எங்கள் அப்பா உள்ள காலத்தில் இருந்து விவசாயம் பண்ணி வர்றோம். அப்போ எங்களுக்கு வந்து பம்ப் செட்டு இல்லாத ஒரு குறை நீண்ட காலமாக இருந்துக்கிட்டு இருந்தது. அதை வந்து நீண்ட காலமாக இருந்தது. நாங்கள் விவசாயம் வைக்கிற விவசாயம் மழை பெஞ்சாத்தான் பயிர் வரும். மழை பெய்யலேண்டா அந்த பயிர் கருகி போகும். அது இழப்பீடாகத்தான் மாறும். அது இழப்பீட்டுக்கு நாங்கள் வந்து போட்டு இபி கனெக்ஷனுக்கு கேட்கும்போது 12 வருஷம் 13 வருஷம் ஆகும்னு எங்களுக்கு தகவலை சொன்னாங்க. தகவல் சொல்லும்போது எங்களுக்கு சரி இது இப்படி ஒரு ஸ்கீம் வந்திருக்க தெரிஞ்சு போடி உதவி வேளாண்மை துறைக்கு போய் அதிகாரிகளை போய் பார்த்து பேசின பிற்பாடு எங்களுக்கு கம்ப்யூட்டர் சிட்டா வேணும், 1,04,000 ரூபா டிடி எங்களுக்கு எடுத்து நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் சிட்டாவும் கொடுத்து 1,04,750 ரூபா டிடி எடுத்து கொடுத்தோம். 25 நாளில் வந்து எங்களுக்கு வந்து சூரிய ஒளி மின்சாரத்தும் எங்களுக்கு மாட்டி விட்டாங்க. நல்ல முறையில் நல்லா ஓடுது. ஆனால் வந்து இனிமேல் பெற்று நாங்கள் முன்னாடி வந்து விவசாயம் கருகி போய் கிடந்துச்சு. அந்த விவசாயம் கருகி போய் கிடந்தது இப்போ அந்த மாதிரி இழப்பீடு இப்போ இந்த 6 மாத காலமாக எங்களுக்கு இல்லை. எனக்கு 5 ஹெச்பி மோட்டாரை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஹெச்பி மோட்டார் அமைச்சு எனக்கு வந்து 1 ஹெக்டர் நிலம் மீனாட்சிபுரம் ஏரியாவில் உள்ளது. அந்த 1 ஹெக்டர் பாஞ்சு எனக்கு இப்போ அடுத்த ஒரு விவசாயிகளுக்கும் இவ்வளோ 2 நாள் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். விவசாயம் அமைச்சது பிற்பாடு எனக்கு நல்லா மகசூல், நல்லா வருமானம். காலையில் 8 மணிலேருந்து 5 மணி 4:45 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. வெப்பநிலை வந்து இருக்கிறத வச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் வெயில் அடித்தாத்தான் ஓடுன்றதில்ல, வெப்பநிலை இருந்தாலும் கூட அளவாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து எந்த விதமான மோட்டார் மோடம் போட்டால் ஓடாதுன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். வெப்பநிலை அளவான வெப்பநிலை இருந்தாலும் அதை வச்சு மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் தண்ணி கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குது, தண்ணி வந்து பாய்ச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் 8 மணி நேரம் கரெக்டாக ஓடுது. நல்ல முறையில் வந்து பயன்படலாம்னு வர்ற விவசாயிகள் கேட்குறவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மேலும் விவரம் பெற விவசாயி ஆர் போதுராஜா அவர்களை 09943059314 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
பிரதேசத்திற்கேற்ற வணிக ரீதியிலான வாசனை பயிர்களில் ரோஸ்மேரி முக்கியத்துவம் பெற்றது. இது பல்வேறு நாடுகளில் பயிரிடப்படுகிறது. ரோஸ்மேரி பயிரின் முக்கியத்துவம் மற்றும் சாகுபடி குறிப்புகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்கள் தரும் விளக்கம். இப்போ நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் வாசனை திரவிய பயிர்களுடைய திடலில் நிற்கிறோம். இப்போ இதனுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் வந்து மூலிகை மற்றும் வாசனை பயிர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ பேசப்படுகிறது அதுதான், அந்த சப்ஜெக்ட் தான். எங்கே பார்த்தாலும் மூலிகை, அதோடைய வாசனை பயிர்களுடைய முக்கியத்துவம், மருத்துவ பயன்பாடுகள், அதில் என்னென்ன பயன்கள்னு பார்க்கும்போது இந்த மூலிகை மற்றும் வாசனை பயிர்கள் வந்து உலகளாவிய ஒன்று அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தளவில் நம்ம மூலிகை பயிர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 40,000 இருக்கிறது. ஆனால் வந்து வருமான ரீதியாக, மருத்துவ ரீதியாக ஒரு 40 தான் பயன்படுகிறது. இதை நம்ம வந்து பேசுகிறதுக்கு நம்ம வேறுபட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ மூலிகை பயிர்கள் வந்து அதை காட்டிலும் இந்த குளிர் பிரதேசங்களுக்கான வாசனை திரவிய பயிர்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன் வந்து வாசனை திரவிய பயிர்கள் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, இப்போ நடைமுறையில் நம்ம பயன்படுத்துகிற சென்ட்டு, நம்ம போடுற சென்ட்டு முதல் கொண்டு சோப்புகளுடைய வாசனை திரவியத்தில் வரைக்கும் வந்து அந்த வாசனை திரவியத்தில் எசென்சியல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசனை எண்ணெய் தான் பயன்படுகிறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு முக்கியமான வியாபார ரீதியான ஒரு வாசனை திரவிய பயிர். இதுக்கு பேர் வந்து ரோஸ்மெரி. ரோஸ்மெரின்ற போது இதோடைய பயன்பாடு வந்து உலகளாவிய நல்லா இருக்குது. எங்கே போனாலும், எந்த நாட்டில் போனாலும் ரோஸ்மெரின்றதுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. ஏன்னா அதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா இது மருத்துவத்துக்கும் பயன்படுது, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் பயன்படுது, அதே மாதிரி சென்ட் ஃபேக்ட்ரிஸ் அதுக்கும் வந்து இது பயன்படுது. அதனால் பல்வேறுபட்ட பயன்பாடு இருக்கிறதுனால இதனுடைய முக்கியத்துவம் வந்து வியாபார ரீதியிலையும் விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இது என்ன, இந்த பயிருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எளிதாக வந்து சாகுபடி பண்ணலாம். இது வந்து நீங்கள் மானாவாரியாக சாகுபடி பண்ணலாம். இந்த செடியோடைய பூந்தளிர் இலை, இந்த நுனியுடைய அந்த செடியோடைய இலையை வந்து நம்ம கிள்ளி இதோடைய வாசனை எண்ணெய் வந்து எடுக்கலாம். இதில் முக்கியமான எண்ணெய் வந்து ரோஸ்மெரி ஆயில் வந்து எடுக்கிறாங்க. இதில் என்ன முக்கியமான ஒரு மூலக்கூறு இருக்குதுன்னா, 1,8 சினியோல் அப்படின்ற ஒரு மூலக்கூறு வந்து 20-25% இருக்கிறது. பொதுவாக இந்த மூலக்கூறு வந்து அதிகப்படியாக எல்லாத்துலேயும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட தோட்டக்கலை பயிர்களில் தான் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் காடமம், இப்போ ஏலக்காய் எடுத்துட்டிங்கன்னா அதில் 1,8 சினியோல் இருக்குது. அதுக்கு அந்த பயிருக்கு ஒரு சாத்தியமாகப்படுகிறது இந்த ரோஸ்மெரி. அந்த 1,8 சினியோல்ன்றது ரோஸ்மெரியிலே இருக்கிறது. 20%-25% இருக்கிறது. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பயிர் வந்து இது. இதனுடைய பயன்பாடு அப்படின்னா, மருத்துவ ரீதியாக வந்து இதோடைய மூலக்கூறு வந்து பயன்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலை நாடுகள்லாம் வந்து மட்டன், அதாவது கொழுப்பு சேர்ந்த பொருட்களை அதிகமாக சாப்பிடுவார்கள். மீட் அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஃபிஷ் கறி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அது வந்து சாஃப்ட்னிங் தி மீட், அப்படி பண்ணும்போது கொழுப்பை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ரோஸ்மெரி ஆயிலுக்கு உண்டு. அதனால் வந்து மேலை நாடுகள்லாம் பார்க்க எல்லா உணவுப் பொருள்கள்லேயும் இது வந்து இந்த ரோஸ்மெரி ஆயிலில் 1 சொட்டு 2 சொட்டு ஊற்றுவாங்க. இங்கே நம்ம நாட்டிலையும் அந்த கலாச்சாரம்லாம் வந்துட்டுருக்கு. அது விழிப்புணர்வு வந்த பிறகு இதனுடைய எண்ணெய், ரோஸ்மெரி எண்ணெய் வந்து உணவுப் பொருள்களுக்கும் சேர்க்கலாம் அப்படின்றது வந்து வந்துருக்கு. சில இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்மி இதிலெல்லாம் மத்திய ரோஸ்மெரி ஆயில் சாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த உணவுப் பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு மேலை நாடெலாம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்தளவில் வடக்கு மாநிலங்களில் வந்து இது சாகுபடி பரப்பு அதிகமாகிட்டு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் வந்து 1000 மீட்டர் எலிவேஷனில் இருந்து 2000க்கு மேலே உள்ள எலிவேஷன், அதாவது மீட்டர் கடல் மட்டத்தில் உயரம் உள்ள மலைப்பகுதிகளில் இந்த பயிர் வந்து சாகுபடி இப்போ தான் துவங்கப்பட்டுள்ளது. ஒரு 3 வருஷமாக சாகுபடி வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, சத்தியமங்கலம், தாளவாடி அந்த பகுதியில் வந்து ரோஸ்மெரி வந்து இப்போ சாகுபடி வருமான ரீதியாக வியாபார ரீதியாக போட்டுட்டாங்க. நல்ல வருமானம் வருது. அதேமாதிரி ஊட்டி பகுதியில் போடுறாங்க, கொடைக்கானல் பகுதியிலையும் போடுறாங்க. விவசாய பெருமக்கள் இதனுடைய விழிப்புணர்வு வந்து தெரியணும். ஆனால் இது வந்து ஒரு மானாவாரியாவோ அதை வந்து சாகுபடி பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு நல்ல நிலம் தேவை. இதுக்கு வந்து எப்படின்னா, மேட்டுப்பாத்தி மாதிரி போட்டு ஒரு அடிக்கு 1/2 அடி என்ற அளவுக்கு வந்து நம்ம இந்த வேர்விட்ட கண்டுகளை நம்ம சாகுபடி செய்யும்போது பக்க கிளைகள் நல்லா வரும். ஒரு 30லேருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல ஒரு புஷஸ் மாதிரி, அதாவது ஒரு குறுஞ்செடியாக வளரும் தன்மை உடையது.
இதனுடைய இலைகள் உடைய பூக்களும் வந்து வாசனை திரவிய எண்ணெய்கள் வந்து எடுக்கிறாங்க. இது எவ்வளவு மகசூல் வரும், எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடவு செஞ்ச முதலாவது ஆண்டே நம்ம வந்து வருமானம் ஏற்ற கட்டிங்ஸ், அதாவது இலையும் பூந்தளிரும் எடுத்துடலாம். ஒரு 2 ஆண்டுகள்லேருந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் இதை வச்சுக்கலாம், பயிரை வச்சுக்கலாம். நம்மளுடைய பராமரிப்பு நம்ம எப்படி பண்ணுறோமோ அப்படி இலையெல்லாம் இது நம்ம கட் பண்ணோடனே இது காயும். காஞ்ச பிறகு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு தண்ணி பாய்ச்சி விட்டாவே போதும், இல்லாட்டி ஒரு மழை விழுந்தாவே புது தளிர்கள் விட்டுரும். அந்தளவுக்கு இது அற்புதமான பயிர். 2வது ஆண்டுகள் 3வது ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து இலைகளை வந்து கட் பண்ணிடலாம். வெட்டி எடுத்துட்டு நம்ம பதப்படுத்தி இதனுடைய எண்ணெயை வந்து எடுக்கலாம். இது எவ்வளோ மகசூல் இது கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஹெக்டேர் நம்ம சாகுபடி பரப்பு போட்டோம்னா 12லேருந்து 13-14 டன் வரைக்கும் வந்து காய்ந்த உலர்த்தப்பட்ட வந்து இலை வந்து கிடைக்கும். இது ரோஸ்மேரி ஆயில் அந்த எண்ணெய் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 80 கிலோலேருந்து 90 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இது வருமான ரீதியாக இது வந்து முக்கியமான பயிர். ஆனால் விவசாய பெருமக்கள் வந்து நிறையா விவசாய பெருமக்கள் வந்து இதை போட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எண்ணெய் எங்கே காய்ச்சிறது, எண்ணெய் விற்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதுக்குன்னே வியாபாரிகள் இருக்காங்க. ரோஸ்மேரி இலை துளர்ந்த இலைகள் எடுக்கிறவங்களும் எண்ணெய் வாங்குகிற வியாபாரிகளாக இருக்காங்க. அவங்கள அணுகணும். ஃபஸ்ட்டு அவங்கள அணுகி இப்போ வந்து இப்போ ரோஸ்மேரி போடுறோன்னா முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்ம ரோஸ்மேரி போடுறது வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எண்ணெய் எடுக்கணும்னே தேவையில்லை. நம்ம இலையை நம்ம எடுத்து நம்ம பதப்படுத்தி நம்ம அனுப்பிச்சாவே நல்லா காசு பண்ணலாம். விவசாய பெருமக்கள் இதை வந்து ஒரு வருமான ரீதியாக போடன்றது ஒரு நல்ல முடிவு எடுத்து போடலாம். மேலும் விவரம் பெற முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்களை 09448897117 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.